சுதீர். மேடம் என்னன்னு சொல்லுங்க. என்ன அங்க நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க கூட போய் நீ பேசிட்டு இருந்தீனா டெக்கரேஷன் வேலை எல்லாம் எப்ப முடியறது? நான் பண்ணிடுறேன் மேடம். மாமா பாட்டி ஆர்த்தி எடுத்துக்கோங்க. அம்மா லக்ஷ்மி, மித்ரா எந்திரிச்சிட்டானா? அவர் இன்னும் எழுந்துக்கல மாமா. ஓ தட்ஸ் நைஸ். நானே மித்ராக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்றேன். மனிஷா ஒரு நிமிஷம். அவர் எழுந்ததுக்கு அப்புறமா நீ விஷஸ் சொல்லிக்கலாம். தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பியெல்லாம் விஷ் பண்ண வேண்டாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. மித்ராக்கு எப்படி விஷஸ் சொல்லணும் எப்ப சொல்லணும்ன்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும். நீ அத பத்தி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அம்மா மனிஷா, உனக்கு வேணும்னா மித்ரா வந்த உடனே முதல்ல நீயே அவனை விஷ் பண்ணலாம். ஆனா தூங்குறவனை எழுப்ப வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, தூங்கும் போது அவனை எழுப்புனா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். கோவத்துல உன்னை பார்த்ததும் கத்துவான். பிறந்த நாள் அதுவுமா அவன் ஏன் டென்ஷன் ஆகணும் சொல்லு? அப்புறம் இன்னைக்கு முழுக்க உன் மேல எரிஞ்சு விழுவான். இதெல்லாம் தேவையா சொல்லு? சரிங்க அங்கிள், மித்ரா எழுந்ததுக்கு அப்புறமாவே நான் விஷ் பண்ணிக்கிறேன். மித்ரா, நம்ம சந்திச்ச நாள்ல இருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்றேன். இப்ப கூட நான் தான் உனக்கு முதல்ல விஷ் பண்ணணும். நீ தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சதும் ஃபர்ஸ்ட் என்னதான் பார்க்கணும். நான் என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மித்ராக்கு பயப்படுற பொண்டாட்டி மாதிரி அவன் காலடியில உட்காந்துட்டு இருக்க? மனிஷா, உன் பொசிஷன் இங்க இல்ல. கல்யாணம் ஆனாலும் நீ மித்ரா காலடியில இருக்க கூடாது. மித்ரா உன் பேச்சு கேக்குற மாதிரியும் உன் முந்தானிய புடிச்சு சுத்துற மாதிரியும் நீ நடந்துக்கணும். உன் இடம் எப்பவும் மித்ரா தலைக்கிட்ட தான் இருக்கணும். என்ன லக்ஷ்மி, மித்ரா கிட்ட எனக்கு முன்னாடி நீ விஷ் பண்ணணும்னு போட்டி போட்டுட்டு இங்க வந்திருக்கியா? விஷ் பண்றதுக்கு யார் முதல்ல சொல்லணும் ரெண்டாவது சொல்லணும்லாம் தேவையில்லை. அவரு நல்லா இருக்கணும்னு நம்ம மனசார வேண்டிக்கிட்டா போதும். நம்ம வார்த்தையால தான் வெளிப்படுத்தணும்னு இல்ல. லக்ஷ்மி கிட்ட பேசினா போதும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் லாஜிக் சொல்லிக்கிட்டே இருப்பா. குட் மார்னிங் லக்ஷ்மி. குட் மார்னிங் மித்ரா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி. இந்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு எனக்கு முதல்ல விஷ் பண்ணது நீ தான். வாட் இஸ் திஸ் மித்ரா? நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு எவ்வளவு நேரமா நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? கடைசியில இந்த லக்ஷ்மி வந்து முதல்ல விஷ் பண்ணிட்டா. மனிஷா, நீ என் பக்கத்திலே இருப்ப நான் என்ன கனவா கண்டுட்டு இருந்தேன்? அதுவும் எந்திரிச்ச உடனே பக்கத்துல லக்ஷ்மி தான் இருந்தா. அதனால லக்ஷ்மிக்கு நான் குட் மார்னிங் சொன்னேன். அவ எனக்கு விஷ் பண்ணா. இதெல்லாம் நான் என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி நீ பேசிட்டு இருக்க. கால் கிட்ட ஏண்டா உட்காந்துன்னு ஃபீல் பண்ணி தலைமாட்டில போய் உட்காந்துட்டு இருந்தேன். அதனாலதான் மொத்தமும் தலைகீழா மாறிடுச்சு. ஓகே, இப்போது விஷ் பண்ணு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? மனிஷா கூல். அண்ணா ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சஞ்சனா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மித்ரா. தேங்க் யூ பாட்டி. ஹாப்பி பர்த்டே மித்ரா. தேங்க் யூ டாட். ஹாப்பி பர்த்டே மித்ரா. தேங்க் யூ சித்தி. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மித்ரா. இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லான பர்த்டேஸ் நீ கொண்டாடணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ so much மாம். மனிஷா, எல்லாரை விட முன்னாடி நீ விஷ் பண்றேன்னு சொன்னியே, விஷ் பண்ணிட்டியா? ஹாப்பி பர்த்டே மித்ரா. தேங்க்ஸ் மனிஷா. என்னாச்சு? எல்லாரை விட முதல்ல நீ தான் விஷ் பண்றேன்னு சொன்ன, இப்போ கடைசியா தான் விஷ் பண்றியா? ஐயோ பாவம் மனிஷா, ஒவ்வொரு தடவையும் ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, கொஞ்சம் யோசிக்கவும் செய்யணும். சில நேரங்கள்ல கிரகங்கள் நமக்கு சாதகமா இல்லாத போது ஒரு சில பேர் சில மாதிரி நம்ம முன்னாடி வந்து நின்னாங்கன்னா நினைச்ச எதுவும் நடக்காது அங்கிள். ஓ,
அது இப்பதான் எனக்கும் புரிஞ்சுது. சரி மித்ரா, நீ ரெடி ஆயிட்டு கீழே வந்துரு. ம் சரிங்கம்மா. ம். வாங்க. என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ லக்ஷ்மி. என்னங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. எதுக்கு? வாங்க சொல்றேன். வாங்க. என்ன செய்யற? முதல்ல இப்படி உட்காருங்க. ஒரு நிமிஷம். ஏய் லக்ஷ்மி, என்ன பண்ற? கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, தலைக்கு குளிச்சா உடனே தலையை துவட்டுங்க, இல்லைன்னா சளி பிடிச்சுக்கோன்னு. சொல்ற விஷயத்த என்னைக்குமே நீங்க செஞ்சதே இல்லைல்ல. நான் 10 வாட்டி ஒரே விஷயத்த சொன்னாதான் நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐயோ, இப்ப நான் என்ன செய்யணும்? தலையை தோட்டிக்கணும், அவ்வளவுதானே? நான் தோட்டிக்கிறேன், விடு. நான் தான் தோற்றேன்ல, கொஞ்சம் இருங்க. ம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், என்ன இது? சாம்பிராணி. நான் என்ன சின்ன குழந்தையா இந்த சாம்பிராணி போட்டுக்க? பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் சின்ன குழந்தைங்க தான். புடிங்க. ஐயோ, இந்த புகையெல்லாம். புடிங்கன்னு சொன்னேன். ம். மித்ரா. ஏ லக்ஷ்மி, என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணு தெரியலையா? சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கேன். மித்ராக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் நான் இருக்கேன். அத விட்டுட்டு மித்ரா கூட இப்படி உரசிக்கிட்டு உறவாடலான்னு மட்டும் நினைக்காத. அது என்னைக்கும் நடக்காது. அத கூட ஏய், என்னாச்சு மனிஷா? கை சுட்டுடுச்சு மித்ரா. எல்லா விஷயத்திலயும் வந்து மூக்க நுழைச்சா மட்டும் பத்தாது மனிஷா. அதை செய்யவும் நம்மளால முடியணும். எல்லாத்தையும் நானே பண்ணிடுவேன், நானே செஞ்சிருவேன்னு வாயால சொன்னா மட்டும் பத்தாது. இப்போ உனக்கு அது புரிஞ்சிருக்கோம்ல? எடுத்துக்கோ மித்ரா. உன்னோட சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க மறந்துடாத, சரியா? ம் சரி. நான் கீழே போய் டெக்கரேஷன் வேலையை பாத்துக்கிறேன். என்ன இவ்ளோ டைட்டா இருக்கு? மனுஷா எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தா? மித்ரா சார், காஃபி. எப்பா, வேண்டாம் லக்ஷ்மி, இப்போ காஃபி குடிக்கிற நிலைமையில இல்ல. என்னங்க இந்த Dress இப்படி இருக்கு? மனிஷா பார்த்து பார்த்து வாங்கின ட்ரெஸ். மித்ரா, ரெடியா? ஆ, ரெடி ஆயிட்டேன். பார்க்க ஜோக்கர் மாதிரி இருக்கேன் பாரு. என்ன மித்ரா இது இப்படி இருக்கு? ஆ, அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நிறைய கடை ஏறி இறங்குன, உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினேன்னு ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுத்த. கடைசியில நீ கொண்டு வந்தது எப்படி இருக்கு நீயே பாரு. நான் தான் சொன்னல மனிஷா, எல்லா விஷயத்தையும் நாமளே பண்ணணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. செய்யற வேலையை கொஞ்சம் கவனமாவும் செய்யணும்.